ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சென்சஸ் ஒன் அப்படிங்கிற இந்த செயலியானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டுதோறும் கல்வியாண்டின் இறுதியில் நம்ம தேர்வுகளுக்கான முடிவுகள் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம இறுதியில் சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். அதை எப்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஒரு சவாலான பணியாக இப்போ இருக்குது. அந்த சவாலான பணியை எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த செயலி தான் இது. இதை பற்றி ஒரு சுருக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த சென்சஸ் ஒன் ஆப் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கோம். இந்த சென்சஸ் ஒன் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு இந்த சென்சஸ் ஒன் ஆப்பில் மேலே ஸ்கூல் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கான யூடேஸ் நம்பர் இருக்கும், கல்வியாண்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ட்ரி ரிப்போர்ட் ஃபில்டர் ப்ரொஃபைல் சம்மரி யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய வெர்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோம் பட்டன், அப்புறம் செட்டிங்ஸ்க்கான பட்டன் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடிப்படையான உங்களுக்கு ஒரு இதில் இருக்கிற பயன்பாடுகள். இதில் இந்த என்ட்ரி அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேமிலி என்ட்ரி அப்படிங்கிறதுக்கான ஒரு டேப் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு இதில் குடும்பங்களை நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கொள்ளலாம். அது குடியிருப்பு ஒன்றுன்னு போயிட்டு இந்த குடியிருப்பு செலக்ட் ஹேபிடேஷன் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹேபிடேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணலாம் வரும். அதில் ஒரு ஹேபிடேஷன் செலக்ட் பண்ணி அதில் அசைன் பண்ண டீச்சர் வருவாங்க, அதில் இருக்கிற குடும்பங்கள்லாம் வரும். அதில் டோர் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். மொத்தம் மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு டோட்டல் ஃபேமிலிஸ் வந்துடும். அடுத்தது மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எத்தனை, டோட்டல் பாப்புலேஷன் எத்தனைன்னு வந்துடும். அதை நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஆல் ஹேபிடேஷனில் இருக்குது. இதே நீங்கள் ஹேபிடேஷன் வைஸும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குடியிருப்பு ஒன்றில் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் குடியிருப்பு ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடியிருப்பு ஒன்றில் மொத்தம் 43 ஃபேமிலி இருக்குது. 92 மேல், 100 ஃபீமேல், 0 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், 192 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா ஒரு ஃபேமிலியோட கார்டு, ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு குடியிருப்பு ஒன்று அப்படின்னா அதில் ஃபேமிலி நம்பர் 1, அதில் யார் ஹெட்டு, முத்துசாமி, அவர் என்ன காஸ்ட்டு, பிசி அப்படின்னு வரும். அவங்க என்ன மேலா ஃபீமேலா, என்ன ஏஜ், என்ன அவங்களுக்கு மொத்தம் அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க டோர் நம்பர், அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எடிட் பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு டெலிட் பட்டன் இருக்குது. இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதே போல் இந்த ஃபேமிலிஸில் வேண்டாம் அப்படின்னு இந்த ஃபேமிலி நமக்கு வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கு இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேமிலி டெலிட் மட்டுமான்னு கேட்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டெலிட் ஆகிடும். இது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் பட்டனை பயன்படுத்தினீங்கன்னா இதில் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும், ஸ்கூல் சில்ட்ரனை பற்றி இருக்கும், இஆர் ரிப்போர்ட் இருக்கும். எந்த ரிப்போர்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் அப்ஸ்ட்ராக்ட் வேணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த டவுன்லோட் பட்டன் இருக்கும். இந்த டவுன்லோட் பட்டனை பயன்படுத்தி கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் டு டவுன்லோட் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ரிப்போர்ட்டும் டவுன்லோட் ஆகிடும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வெளியில் உங்களோட மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் போய்ட்டு உங்களோட இதில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ், எதுலன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்கள் ஃபோன் மெமரியில் போய்ட்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்சஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2026 அப்படின்னு வந்துடும். அதில் ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா ஆல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிருக்கும். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அதில் போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே ஹேபிடேஷன் வைஸ் வந்துடும். 3 டேபாக இருக்கும். ஓவரால் பாப்புலேஷன்ஸ் அண்ட் 5 to 10 சில்ட்ரன், அதுக்கப்புறம் 11 to 19 அப்படின்னு வந்துடும். இதே போல் ஸ்கூல் சில்ட்ரன் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இஆர் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது அந்தந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டரில் போனீங்கன்னா எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் ஹேபிடேஷன்ஸில் உங்களுக்கு மேலே இந்த ஃபில்டருங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா
எந்த படிக்கலாங்க, கிளாஸ் படிக்கிறாங்களா, அந்த கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் வைஸ் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் இப்போ 1ஆம் வகுப்புனா 1ஆம் வகுப்புல வந்துடும். அப்புறம் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எம்இஸ் நம்பர் இருக்கா இல்லையா, இது மாதிரி எந்த ஸ்கூல் படிக்கிறாங்களா, அதர் ஸ்கூல் படிக்கிறாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களா, ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிறாங்களா, எய்டட் ஸ்கூலா, மொபைல் நம்பர் இருக்கா, மொபைல் நம்பர் இல்லையா, ஆதார் நம்பர் வாங்கிட்டோமா வாங்கலையா, இது மாதிரி அனைத்து இதையும் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன்னா 5ஆவது வகுப்பு மாணவர்கள் மட்டும் வந்துடுவாங்க. மொத்தம் 11 பேர். அதில் பிசி எம்பிசி இதில் இப்போ இந்த கேஸ்ட்டு போயிட்டு ஆள்னு இருக்குது. இந்த கேஸ்ட்டில் இருக்கிறது ஆளுக்கு பதிலாக நீங்கள் என்ன கேஸ்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ எஸ்சினா எஸ்சியில் யாருமே இல்லை. ஒருவேளை பிசின்னு போட்டிங்கன்னா பிசியில் 10 பேர் இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷன் போயிடும், அனைத்து வந்துடுவாங்க. இதில் இந்த ஏஜ்லேருந்து எனக்கு ஸ்டார்டிங் ஏஜ் வந்து எனக்கு 10 டு எண்டிங் ஏஜ் வந்து 14. அதாவது இங்கே ஸ்டார்டிங் ஏஜ் இங்கே கொடுக்கணும், எண்டிங் ஏஜ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதில் மட்டும் வந்துடும். 10 வயசுலேருந்து 14 வயசு பேர் மொத்தம் நம்ம இதில் வந்து 86 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதில் 10 டு 14 என்ன ஏஜ் வயசு, காஸ்ட் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இந்த ஃபில்டர் பண்ண டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பட்டனை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் எக்ஸலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸல் வேணுன்னா எக்ஸல், பிடிஎஃப் வேணுன்னா பிடிஎஃப். உதாரணத்துக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணால் 10 டு 14 சில்ட்ரன் கொடுத்து டவுன்லோட் கொடுத்திங்கன்னா டேட்டா டவுன்லோட் ஆகிடும். அதே போல் நம்ம இதே மாதிரி இந்த சென்சஸ் 1 ஃபோல்டரில் போனோம்னா 26ல் ஃபில்டருங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா நம்ம 10 to 14 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த 10 to 14 சில்ட்ரன் கொடுத்துருந்தோம். ஐ திங்க் இதான் 10 to 14 சில்ட்ரன். அதை போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 to 14ஓட மொத்த டேட்டாவும் நமக்கு வந்துடும். அவங்க பேர், ஏஜு, அவங்க ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அவங்க அப்பா பேர், அம்மா பேர், காஸ்ட்டு, குடியிருப்பு எந்த ஹேபிடேஷன், ஸ்கூல் நேமு, இதெல்லாம் வந்துடும். இதை நீங்கள் சமர்ப்பிக்கிறதுனா சமர்ப்பிச்சுக்கலாம். நம்ம கையெழுத்து போட்டு நம்ம எங்கே கொடுக்கும்போது டேட்டா வேணும்போது இது மாதிரி நீங்கள் இந்த ஃபில்டர் பயன்படுத்தி எப்படி வேணாலும் டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்ட்ரி பார்த்துருக்கோம், ரிப்போர்ட் பார்த்துருக்கோம், ஃபில்டர் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இந்த சம்மரி பற்றியும் இந்த யூட்டிலிட்டிஸ் டேபை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்களான ஆசிரியர் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களும் பயன்படும் வகையில் இது உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.